அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதாசன். வணக்கம் அருள். வணக்கம் ஜெஃப்ரி. சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்தும் சக்தி டிவி குளோபலூடாக மோடி இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணீரேஷ அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்தி. சிகரெட்டுக்கான வரி அதிகரிப்பு பிரேரணை பொருளாதார செயற்பாட்டு அமைச்சரவை உபக்குழுவிடம் சமர்ப்பிப்பு. அரசாங்கத்தின் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை சர்வதேச நிறுவனம் ஒன்றிடம் கையளிக்க திட்டம். மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த 2 அரசியல் கைதிகள் விடுதலை. சுதந்திர கட்சியின் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க ஜனாதிபதி அர்ப்பணிப்பு. அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா விளக்கம். අපි කවදාවත් එක්සත් ජාතික පක්ෂයේ ෆුට්බෝඩ් එක නැගලා යන දේශපාලනයක් කරන්නේ නැහැ. අතිගරු ජනාධිපතිතුමා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ආණ්ඩුවක් හැදීමට අප කැපී සිටිනවා කියන එක අපි සියලු දෙනාම දන්නා කාරණා. விளையாட்டுத்துறை அமைச்சின் வருட முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நோக்கு தொடர்பான மீளாய்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சின் புதிய கேட்போர் கூடத்திற்கு டங்கன் வைட் என ஜனாதிபதியினால் பெயர் சூட்டப்பட்டுள்ளதுடன் இதன்போது விளையாட்டு வீர வீராங்கனைகள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கைக்கு ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்த சுசந்திகா ஜெயசிங்கவை இன்றையமது ஆலோசகராக ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை என்பவற்றின் அனுமதியுடன் நியமித்துள்ளோம். அவரின் வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காக சேவை செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதன்போது விளையாட்டுத்துறை அமைச்சரினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளராக மஞ்சுள புத்ததாச ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரிடம் வாய்மூல பதிலை எதிர்பார்த்து கேள்வி எழுப்புவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்று சந்தர்ப்பம் கிட்டியது. கடந்த அரசு யுத்தத்தை வெற்றி கொண்ட போதிலும் தமிழ் மக்களின் மனங்களை போதிய அளவு வெல்ல தவறிவிட்டது என்பதை உணர்ந்து தற்போதைய அரசு பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவது பாராட்டத்தக்கது. அந்த வகையில் தமிழ் பேசும் மக்களின் உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் பல இன்னமும் தீர்க்கப்படாத நிலையில் அவற்றை இனங்கண்டு இந்த அரசு படிப்படியாக தீர்க்கும் என்று நம்புகின்றேன். இன்னும் நமது மக்களில் பெரும்பாலானவர்களிடையே சிங்கள ராணுவம் என்ற கருதப்படக்கூடிய ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது என்பதை தாங்களும் அறிவீர்கள் என நம்புகின்றேன். இதனை அடிப்படையாக கொண்டே நாங்கள் இன்னமும் அடிமைப்பட்டதொரு சமூகமாகவே வாழ்வதாக எமது மக்களிடையே உணர்வுகள் காணப்படுகின்றன. இவை நாம் இலங்கையர் என்ற உணர்வை தமிழ் மக்களிடமிருந்து அகற்றியுள்ளதாகவே தெரிய வருகிறது. முப்படைகளிலும் வீதாசார அடிப்படையில் தமிழ் பேசும் இளைஞர் ஜோதிகளை பதவிகளில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறித்து கூற முடியுமா? போலீஸ் திணைக்களம் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடாக மேலும் வேலைவாய்ப்புகளை தமிழ் பேசும் இளைஞர் ஜோதிகளுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளனவா என்பது பற்றி அறிய தர முடியுமா? ඇත්ත ලංකා යුද්ධ හමුදාව ආරම්භ කරද්දී අපේ පළවෙනි ශ්‍රී ලාංකික இலங்கையில் ராணுவம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கையின் முதலாவது ராணுவ தளபதியாக தமிழர் ஒருவரை நியமிக்கப்பட்டார். அவர் மேஜர் ஜெனரல் ஆண்டன் குமார். போலீசிலும் இருந்தார். 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் LTTE அமைப்பினர் தொடர்பான விசாரணைகளை போலீசில் இருந்த தமிழ் பேசும் அதிகாரிகளை முன்னெடுத்து வந்தார்கள். அந்த தமிழ் பேசும் அதிகாரிகள் அனைவரையும் கொலை செய்தனர். தமிழ் பேசும் போலீசார் இல்லையெனின் தமிழ் பகுதிகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள முடியாது. அதிலிருந்தே தமிழர்கள் இணைவதை தடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். யுத்த கால பகுதியிலும் ராணுவம் மற்றும் விமானப்படையில் தமிழ் அதிகாரிகள் இருந்தனர். LTTEக்கு எதிராக போராடிய குழுவில் டக்ளஸ் தேவானந்தா இருந்தார். அவர்கள் வேறு குழுவாகவே போராடினார்கள். ராணுவத்துடன் இணையவில்லை, ஏனெனில் தகமைகள் காணப்படவில்லை. எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பில் நாம் தற்போது கவனம் செலுத்தி வருகிறோம். நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் குறைந்தபட்சம் 2 தமிழ் மொழி பேசும் அதிகாரிகளை இணைப்பதற்கு நாம் விசேட ஆலோசனை வழங்கியுள்ளோம். மலையகத்தில் உள்ளவர்களுக்கு போதுமான கல்வி தகமை இருக்கவில்லை. கல்வி தகமையுள்ள குறைவானவர்களை காணப்பட்டனர். அவர்கள் போலீசில் இணையாமல் வேறு தொழில்களை தேடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த பிரச்சனையே தற்போது உள்ளது. மக்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு 100% புதுப்பிக்கத்தக்க சக்தியை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் செயற்பாட்டு ரீதியான திட்டம் என்ன? புதிய எரிசக்தி கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்காக மின்சக்தி மற்றும் புதுப்பித்தல் சக்தி அமைச்சினால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனது தலைமையில் கூடுகின்ற பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அமைச்சரவை குழுவினால் LNG ஆலைகளை நிர்மாணிப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கையிடும் பொருட்டு பேராசிரியர் சிறிமல் அபிரத்ன தலைமையிலான விசேட நிபுணர் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தி புரட்சி திட்டம் நேற்று ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வீட்டு அலகுகளினால் பிறப்பிக்கப்படும்
மின்சாரத்தை இலங்கை மின்சார சபையினால் கொள்வனவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. විදුලි බල මණ්ඩල ඉංජිනේරු වෘත්තීය සංගමය LNG ஆலைகளை அமைப்பதற்கு மின்சார சபையின் பொறியியல் சேவைகள் தொழிற்சங்கம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறியுள்ளது அல்லவா? சில காலமாக அவர்கள் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தார்கள். எவ்வாறாயினும் பாரிஸ் உடன்படிக்கையின் பின்னர் எம்மால் அந்த நிலைப்பாட்டை பின்பற்ற முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரியில் தற்கொலை அங்கி மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேரை இன்று கொழும்பு புதுக்கரை இலக்கம் 8 நீதிவான் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை செய்யப்பட்டுள்ள 2 பேரும் நாளை கொழும்பு நீதவான் அருணி ஆர்டிகல் முன்னிலையில் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை அங்கி மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் கிளிநொச்சியைச் சேர்ந்த 22 வயதான விஜயகுமார் கேதீஸ்வரனும் கெக்கிராவு பகுதியைச் சேர்ந்த பெர்னாண்டோ என்பவருமே இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எனினும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பூசா தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 3 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை பூசா முகாமில் இருந்து புதுக்கடை இலக்கம் 8 நீதவான் அருணி ஆர்டிகல் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதவானின் உத்தரவுக்கமைய இதுவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள மேலும் 21 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அருணி ஆர்டிகல் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கொழும்பில் இன்று கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. மருதானையில் இன்று முன்பகல் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினால் இந்த கையெழுத்து வேட்டை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், முன்னிலை சோசியலிச கட்சி, புதிய தலைமுறைக்கான ஏற்பாட்டுக் குழு, இடதுசாரி கட்சிகள், கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு தயாரிக்கப்பட்டது. அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை இது இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனை, இந்த நாட்டினுடைய அரசியல் பிரச்சனை. எல்டிடி இயக்கத்தில் பிரதான பங்கு வகித்தவர், பிராந்திய கட்ட தளபதியாக இருந்தவர். கடந்த கால அரசாங்கம் அவரை தம்மோடு இணைத்துக் கொண்டு தம்முடைய கட்சியின் உபத்தலைவர் பதவியை கொடுத்து பாராளுமன்ற அங்கத்துவத்தையும் கொடுத்து அவரை அமைச்சராக்கி பாராளுமன்றத்தை அலங்கரித்தது. அதே போன்று இன்னும் பலர் இந்த நாட்டிலே தளபதிகளாக இருந்தவர்கள் சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கின்றதோ, எந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களோ அதனை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற 160 குறைவானவருக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றோம். வடமாகாண கூட்டுறவு வாரத்தை முன்னிட்டு மாணவர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் கலந்து கொண்டிருந்தார். எங்களிடம் ஏராளமான அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகளுக்கு ஏராளமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தலைவர்களை பற்றி யாரும் பெரிதாக மக்கள் கண்டுகொள்வதாக இல்லை. தேர்தல் காலங்களில் பேசுவார்கள். ராணுவ தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் கமால் குணரத்னா நந்திக்கொடல் தொடர்பான ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த யுத்தத்தினுடைய பங்கேற்பாளராக இருந்த அவர் தலைவர் பிரபாகர் 10,000க்கும் அதிகமான புகைப்படங்களை தங்களுடைய ராணுவம் கைப்பற்றி இருந்ததாகவும் எந்த ஒரு புகைப்படத்திலும் மதுபானத்துடன் காணவில்லை என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் எனது கைக்கு ஒரு படம் வந்தது. இந்திய ராணுவம் இங்கு நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் அமைதிப்படையுடன் எங்களுடைய சில தலைவர்கள் மதுபான குவளைகளுடன் எடுக்கப்பட்ட படத்தை நான் பார்த்திருக்கின்றேன். இவர் சொன்னால் இவர் கேட்பார் என்று சொல்லி கையசவிலும் கண் அசவிலும் எங்களுடைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைமைகள் எங்களிடம் இன்று இல்லை. நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக இன்று எங்களுடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் கௌரவ நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். கிளிநொச்சி பரவி பாஞ்சானில் சொந்த காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டமாக உருவெடுத்துள்ளது.
கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாமுக்கு முன்பாக கடந்த 7 நாட்களாக தொடர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்த மக்கள் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு எவ்வித தீர்வும் கிடைக்காத நிலையில் மக்கள் நேற்று கூடாரம் அமைத்து அங்கு தங்கியிருந்தனர். பொதுமக்களுக்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் காணியில் பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாம் அமைந்திருப்பதாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போராட்டம் தொடங்கிய நாளில் 142 ஏக்கர் காணி விடுபட்டிருக்கு. ஆனா எங்கட காணிகள் என்ன ஒரு 10 குடும்பத்துக்கு விடுபட இல்லை. எங்களுக்கு சரியான ஆவணம் இருந்தும் அதை செய்யாதால நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே எங்கட காணிகள்ல போய் இருக்கணும் ஆசையோட இருந்தாக்கள் காணியை பார்க்காமலே இறந்து விட்டோம். எங்களுக்கும் என்ன நடக்க போதும் தெரியல. எங்களால முடியலாமையை வைத்து சோதிக்க வேண்டாம். எங்களுக்கு உரத்து கதைச்சு சத்தம் போடவோ ஏனையவர்களை அவதூறாக பேசவோ எங்களுக்கு தெரியாது. ஆனபடியால் நாங்கள் மனித தன்மையாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது எங்கள் காணிகளையும் எங்கள் வீடுகளையும் எங்களிடம் ஒப்படைத்து எங்களை சந்தோஷமாக வாழ வைக்குமாறு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வோம். 7 நாளா கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த விட்டுட்டீங்க. இப்ப உண்ணாவிரதபுரம் 8வது நாள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதையும் 7-8 நாளாக இழுத்தடிச்சு இங்க யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க முன்கூட்டியே இதுகளை கவனத்தில் எடுத்து அவர்கள் இடங்களில் குடியமர்த்தணும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. யாழ் மாவட்டத்தில் நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு கீரிமலையில் நிர்மாணிக்கப்படும் வீட்டுத் திட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. யாழ் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மமை செனபிரத்னவினால் இந்த தெளிவூட்டல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கீரிமலையில் நிர்மாணிக்கப்படும் வீடுகளின் அபிவிருத்தி பணிகள் குறித்த கண்காணிப்பும் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மீள்குடியேற்ற அமைச்சின் நிதியுதவியுடன் கீரிமலையில் விடுவிக்கப்பட்டுள்ள காணியில் சுமார் 40 ஏக்கரில் வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. யாழ் மாவட்டத்தில் உள்ள 31 நலன்புரி முகாம்களில் காணிகளற்ற நிலையில் தங்கியுள்ள மக்களுக்கு காங்கேசன்துறையில் உள்ள சீமெந்த கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது. குறித்த காணியில் 100 குடும்பங்களுக்கான வீடுகள் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. எங்களுக்கு நாங்கள் 27 வருஷமாக இந்த முகாமில் நாங்கள் தங்கி வாழ்ந்த நாங்கள் 27 வருஷம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடைமுறையும் செய்கிறோம் செய்யலை. இப்போ வந்த அரசாங்கம் இந்த காணியை காட்டி எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் சந்ததிக்கு இந்த வீடு தந்ததை நாங்கள் மனப்பூர்வமாய் எங்களோட பிள்ளை ஊட்டி நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் எங்களோட சொந்த காணி தையட்டி வள்ளுவரம் பலாலி எல்லாமே உறவுன்ற காணி எல்லாம் இருக்குது. அதுக்கு 3 மாத காலத்தில் விடுறோன்னு சொல்லி எங்களுக்கு கையளித்து உறுதி செய்திருக்கிறார். அதையும் எங்களோட அரசாங்கம் செய்வாருன்னு எங்களோட நம்பிக்கை பூரத்துடன் அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இப்போ நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். எங்கள் இடத்துக்கு வந்த பண்ண எங்கள் ஊருக்கு இருக்கணும்ட்டு நாங்கள் நிறைய சந்தோஷம். ஏன்னாண்டா நாங்கள் அப்படி இடம்பெயர்ந்து போய் கஷ்டப்படினாங்க எங்கள் இடத்துக்கு விட்டதே நல்ல சந்தோஷம். வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் பேராறு திட்டத்திற்காக சுத்திகரிக்கப்பட்ட காணிகளுக்கு மாற்று காணி வழங்குமாறு வலியுறுத்தி விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர். வவுனியாவில் மேற்கொள்ளப்பட்ட நகர நீர் விநியோகத்திற்கான பேராறு திட்டத்திற்கு கடந்த 2007ஆம் ஆண்டு சுத்திகரிக்கப்பட்ட வயல் காணிகளுக்கு மாற்று காணிகள் இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்து விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டனர். முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த காணிகள் சுவீகரிக்கப்பட்டதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட விவசாயிகள் குறிப்பிட்டனர். 1 வருடத்திற்குள் எங்களிடம் சுவீகரிக்கப்பட்ட வயலுக்கு சமனானதும் அதே மாதிரி தரத்திலான வயல்கள் காடுகள் அளிக்கப்பட்டு புதிதாக எங்களுக்கு வயல் காணிகள் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கடந்த நிலையில் இதுவரைக்கும் எங்களுக்கான வயல் நிலங்கள் வழங்கப்படவில்லை. சென்ற மாதம் கிட்டத்தட்ட 37 ஏக்கர் வயல் மாத்திரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் சுவீகரிக்கப்பட்ட வயல்களுக்கு சமமான தரத்தில் இல்லை. இந்த நிலையில அவர்களுக்கு இந்த நீர் விநியோக திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 90% திட்ட நடவடிக்கைகள் முடிவிட்டுள்ள நிலையில தற்பொழுது விவசாயிகளுக்கு சிறு தொகை பணத்தை வழங்கி விவசாயிகளையே அந்த வயல்களை சமப்படுத்தி வயல் செய்ய ஏற்ற மாதிரி தயார் செய்ய சொல்லி இப்பொழுது கேட்கிறார்கள். பத்தியாவளம் என்ற இடத்துல காணி அதுவும் படிவாக திருத்தப்படவில்லை. நீட்ட கைது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை இனி விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்குது. எங்களை நடுத்தருவில் விட போய் நம்ம இப்ப எங்கட காணிகளை விதைச்சு அந்த காணிகளை சீர் செய்து கொண்டிருந்தோமோ அதே மாதிரி எங்கட கையில அந்த காணிகள் எங்களுக்கு வழங்கப்பட வேணும். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இதை எங்களுக்கு செய்து தரணும். வவுனியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக அமைதியாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பேரணியாக சென்றவர்கள் வவுனியா அரசாங்க அதிபரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். விவசாயிகளின் குற்றச்சாட்டு தொடர்பில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பேராறு திட்டத்துக்காக சுவீகரிக்கப்பட்ட 167 ஏக்கர் காணிகளுக்கான மாற்றுக் காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவை முழுமையாக உரிய முறையில் சீரமைக்கப்படவில்லை எனவும்
அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் வழங்கப்பட்டுள்ள மாற்றுக் காணிகளில் 38 ஏக்கர் காணி சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பகுதிகளை எதிர்வரும் ஒரு மாதத்துக்குள் புனரமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்துடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் பெரும்போகத்துக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோஹன புஷ்பகுமார தெரிவித்தார். அக்கரைப்பற்றில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் AL தவம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கடந்த 1ஆம் தேதி மாவடிப்பள்ளி நூலகத்திற்கு அமைச்சர் ரிஷாட் அவர்கள் தங்களுடைய அரசியல் தேவைக்காக அந்த நூலகத்தினை திறக்க வேண்டும் என்று அட்டகாசம் புரிந்து நூலகத்தினை உடைப்பதற்காக அங்கு சென்று 5 லட்சத்துக்கு மேற்பட்ட உடைமைகளை நாசப்படுத்தி இருக்கின்றார்கள். அமைச்சர் அவர்கள் கடந்த காலத்தில் மன்னார் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு கல்லறிந்தனூடாக அவருடைய அந்த அடாவடித்தனம் மிக்க அரசியலை நிலைநாட்ட முனைந்தார். தலைமன்னாரில் இருக்கின்ற தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான காணியை தன்னுடைய காணி என்று கூறி அதனை விற்று இன்று தலைமன்னாருடைய நீதிமன்றத்திலே வழக்கு போகின்ற அளவு காணியை அட்டகாசமான முறையிலே எடுத்து அதனை விற்றிருக்கின்றார். பட்டாணி ராசிக் அவர்களுடைய விடயம் இன்னும் அமைச்சர்களுடைய அணியினர் மீதே சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றதாக ஊடகங்களிலும் அதே போன்ற மக்களில் பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இளந்த குலத்துக்கு செல்லுகின்ற வழியில் மர வியாபாரம் செய்ய போன போதுதான் கடந்த காலத்திலே முஸ்லிம்களுக்குடைய உண்மைக்குண்மையான காணியினை போது கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு நிலையினை அங்கு உருவாக்கி இருக்கின்றார். இப்படி எல்லா விடயங்களிலும் தன்னுடைய அட்டகாசமான அரசியலை செய்கின்ற காடைத்தனத்தோடு சேர்ந்திருக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த நல்லாட்சி அரசாங்கம் இதற்கு பிறகும் இவ்வாறான அட்டகாசங்களையும் காடைத்தனங்களையும் செய்கின்ற அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. பிரதமர் அவர்களும் அதே போன்று ஜனாதிபதி அவர்களும் இவ்வாறான அமைச்சர்களை தங்களுடைய அமைச்சரவையில் வைத்திருப்பது தொடர்பாகவும் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இங்கு இருக்கின்றது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பொன்று இன்று நடைபெற்றது. சிகரெட்டுகள் தொடர்பில் நீங்கள் விசேட வரியை கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ளீர்கள். அதனை இந்த வாரம் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தீர்கள் அல்லவா? இல்லை, பொருளாதார செயற்பாட்டு அமைச்சரவை உபக்குழுவிற்கு சென்றோம். உபக்குழுவின் அறிக்கைக்காக 3 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். அதன் பிரகாரம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும். இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான அமெரிக்க துணை தூதுவர் இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்தார். இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான அமெரிக்க துணை தூதுவர் ராபர்ட் ஹில்டனுக்கும் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் கைதடியில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராஜாவும் கலந்து கொண்டிருந்தார். இதில் ராபர்ட் ஹில்டன் முன்னரே என்னை வந்து சந்தித்திருப்பதால் அவருக்கு பல விஷயங்கள் தெரியும். மத்திய அரசாங்கம் எதனையுமே எங்களோடு கலந்து ஆலோசித்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் எங்களுடைய நிர்வாகம் நல்ல முறையில் நடக்கலாம். அவ்வாறு செய்யாது மேலிருந்து கீழ் தரும் விதமாக கொழும்பிலே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற முறையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அவர்களுக்கு எடுத்துக் கூறினேன். எங்களுடைய மனவேதனைகளை, எங்களுடைய சரித்திர பின்னணிகளை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து கூற வேண்டும் என்றும் அந்த அடிப்படையிலே அரசியல் யாப்புகள் மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்து உரைத்தேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 50வது நாள் இன்றாகும். மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து இல்லங்கள் தோறும் சென்ற மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தினால் அறிக்கையாக தயார் செய்யப்பட்டது. அறிக்கைப்படுத்துவது மாத்திரமின்றி இயலுமானவரை மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான காலத்தை நாங்கள் தீர்மானித்தோம். இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு 50 நாட்களுக்கு முன்னர் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. முன்னுரிமை வழங்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பல செயற்திட்டங்களை மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஊடாக மக்களோடு மக்களாக இணைந்து செயற்படுத்த ஆரம்பித்தோம். சிறிது சிறிதாக சேகரிக்கப்பட்ட சக்தியின் ஊடாக தற்போது பல திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. 20 வருட காலமாக உரிய வீதியின்றி துன்பப்பட்ட தமணியாய மக்களின் துன்பத்தை நீக்கும் பொருட்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் அங்குரார்ப்பணம் இடம்பெற்றது.
சிலாபம் வெள்ள மீனவர்களின் பிரச்சினைக்கான தீர்வை வழங்கிய அதே நேரம் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் அல்லலுற்ற பத்தலையாகம மக்களின் பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்கப்பட்டது. ஹம்பேகமுவ கிவ்லகமவிற்கான சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுத்த நாம் மாலிம்பட கத்துவ பகுதியில் உள்ள நீரோடையொன்றையும் புனரமைத்தோம். வெல்லவ ஏ, வெல்லவ பி மற்றும் தியவெல்ல மக்களுக்கான சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள அதேவேளை கெபத்திகுலாவ கிராமத்திற்கான சுத்தமான குடிநீரும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 6 தசாப்தங்களாக சுத்தமான நீரை காண கிடைக்காத வெலிகம பொரால மக்களுக்கு 50 நாட்களுக்குள் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டது. சோகத்திற்கு பதிலாக இந்த மக்களின் ஆனந்த கண்ணீர் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்திற்கு ஆசீர்வாதமாகும். அவதானம் செலுத்தப்படாத பல கிராமங்களில் முன்னெடுக்கப்படும் பல்வேறு திட்டங்கள் தற்போது இறுதிக்கட்டங்களை எட்டியுள்ளன. மக்கள் அனுபவித்த துன்பத்தை நிவர்த்திக்கும் வகையில் நாளையும் மக்களிடம் திட்டம் ஒன்று கையளிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவி நீக்கும் நடவடிக்கைகளுக்கு மாணவிகளும் பழைய மாணவிகளும் பெற்றோரும் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள். வடமாகாண விசேட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கணேசநாதன் மற்றும் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஸ்டானிஸ்லஸ் ஆகியோர் பாடசாலை நிர்வாகத்தினருடன் சந்தித்து கலந்துரையாடினர். இதுவரை ஆயர் தியாகராஜா பாடசாலைக்கு பிரவேசித்து நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடியுள்ளதுடன் மாணவிகளின் எதிர்ப்பு வலுப்பெற்றதாகவும் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உடுவில் மகளிர் கல்லூரி 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படாத நிலையில் இன்றும் மாணவிகள் சிலர் பாடசாலைக்கு வருகை தந்திருந்தனர். கல்லூரியின் தற்போதைய அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்ளும் முயற்சிக்கு மாணவிகள் நேற்று முன்தினத்திலிருந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். உடுவில் மகளிர் கல்லூரியில் எழுந்துள்ள சிக்கல் நிலை குறித்து ஆராய்வதற்காக இன்று முற்பகல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அங்கு சென்றிருந்தார். வீதிக்கு வந்து இப்படி இருக்கின்ற விஷயங்கள் இவர்களுக்கு எவ்வளவு கெதியாக ஒரு தீர்வு காண வேண்டும் முடியுமோ அவ்வளவு சரியாக காண வேண்டும். யாரிலே பிழை யாரிலே சரி என்பதில் பார்ப்பதல்ல முக்கியம். இந்த குழந்தைகள் இந்த வீதியிலே இருந்து போவதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் அனைவரும் முயற்சிக்கின்றோம். இதேவேளை வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராசாவும் இன்று உடுவில் மகளிர் கல்லூரிக்கு சென்றிருந்தார். இதன்போது மாணவிகள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றையும் கல்வி அமைச்சரிடம் கையளித்துள்ளனர். அப்படி ஒரு ரூல்ஸ் வந்து இவ்வளவு நாளும் இருக்கே இல்லை, அதுதான் பிரச்சனை. அதாவது இதுக்கு முதல்ல இருந்த ஒரு பிரின்சிபல் கூட 68 இயர்ஸ் வரையும் இருந்திருக்கிறான். அவங்க திருப்பி 75 இயர்ஸ்ல கூட கொண்டு வர வச்சிருக்கிறேன். ஏன் எங்க மிஸ்ஸுக்கு வந்து 60 இல்ல, அவங்களால ஏதும் அவருக்கு அந்த அளவு தளர்வு ஏற்படவே இல்லை. அவங்க பிகாஸ் ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கும் போது மிஸ்ஸை வந்து இவையில் மாத்தினா விட்டவே மாட்டேன். ஸ்கூல் பிள்ளைல நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட், நாளைக்கு அவ்வளவு பிள்ளைகளை வச்சு கேட்டு பாருங்க சார், உங்களுக்கு மிஸ் வேணுமா இல்லையா, எல்லாமே மிஸ்ஸுக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். அந்த ரீசன் அவங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் வை அவன் 5th 8th சப்போர்ட் பண்ணிடுவேன். இதனிடையே வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு மீண்டும் கல்லூரி வளாகத்திற்குள் பிரவேசிக்க முயற்சித்த ஆசிரியர்கள் சிலருக்கு மாணவிகள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். இந்த ஆசிரியர்கள் புதிய அதிபருக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கல்லூரிக்கு திரும்பியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மாணவிகளின் எதிர்ப்பை அடுத்து ஆசிரியர்கள் வேறு வழியில் பாடசாலை வளாகத்திற்குள் பிரவேசிக்க முயற்சித்த போது மீண்டும் மாணவிகள் எதிர்ப்பை வெளியிட்டனர். உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவியிலிருந்து நீக்கும் முயற்சியை கல்லூரி நிர்வாகம் கைவிட வேண்டும் என பழைய மாணவிகளும் பெற்றோரும் கோரிக்கை விடுக்கின்றனர். உடுவில் மகளிர் கல்லூரி மாணவிகள் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தை சந்தித்த வடமாகாண கல்வி அமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இந்த உடுவில் மகளிர் கல்லூரிக்கு உதவி புரிகின்ற குளோபல் மினிஸ்ட்ரிஸ் என்ற அமெரிக்காவில் உள்ள அவர்களுடைய திருச்சபையினுடைய முதல்வர்கள் ஒருவரானவர் எனக்கு ஒரு கடிதத்தை மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கடிதத்தின் பிரகாரம் தாங்கள் இந்த உடுவில் விடயத்திலே கவலையாக இருக்கிறதாகவும் அந்த பாடசாலை 1816ஆம் ஆண்டிலே தங்களுடைய அமைப்புகளினால் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் காலகாலமாக அங்கு அதிபர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். பலர் 60 வயதை தாண்டி 70 வயது வரை கடமை புரிந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி தாங்கள் உடுவில் மகளிர் கல்லூரிக்கு வருடாந்தம் 30 மில்லியன் ரூபாய்கள் நன்கொடையாக வழங்குவதாகவும் குறிப்பிட்டு தங்களுடைய விருப்பின்படி அந்த பழைய அதிபரை தொடர்ந்தும் அங்கே அதிபராக வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த முகாமைத்துவ குழுவிலே புதியவர்களை உள்ளடக்கி அது ஒரு புதிய குழுவாக மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை எனக்கு எழுதியிருக்கிறார்கள். இது இயன்ற நடவடிக்கை எடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இன்று காலை நான் அதிமேதகு பேராயர் அவர்களுக்கு தியாகராஜா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை வரைந்து அனுப்பியிருந்தேன்.
பெரியார் அவர்கள் அந்த கடிதத்தை ஏற்க மறுத்துவிட்டார்கள். எனவே அதை நாங்கள் தபாலிலே சேர்த்திருக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையிலே தாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு புதிய குழு ஒன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் நான் அதை கேட்டிருக்கிறேன். இந்த மாணவர்கள் மத்தியிலும் நான் என்று சென்று அவர்களுக்கு இந்த விடயத்தை கூறி அந்த வேளையிலே அங்கே கூறப்பட்டது பேராயர் அவர்கள் அங்கே வருகை தர இருக்கிறார்கள் என்று. எனவே பேராயர் வரும்பொழுது அவரிடத்திலே இந்த செய்தியை நீங்கள் கூறும்படியும் அவர்களுக்கு நான் சொல்லி வந்திருக்கிறேன். இதுவேளை இந்த விடயம் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இன்றைய தினம் சிவில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் நடைபெற்ற சம்பவம் ஆசிரியர் அந்த போர்வையில் ஆசிரியர்களும் பாதர்மாரும் சேர்ந்து இதைவிட இந்த பாடசாலைக்கு சம்பந்தமே இல்லாத கஜன் என்று அழைக்கப்படுபவர் கூட பெண் பிள்ளைகளுக்கு மிக மோசமாக அடித்தது மட்டுமல்ல, இந்த பாதமர் ஹெல்மெட்டாலில் எல்லாம் அடித்து காலால் மிதித்து உலக்கி மிக மோசமான ஒரு சதிராட்டம் ஒன்றை நடத்தி முடித்து விட்டு இருக்கின்றார்கள். ஆனால் மக்களுடைய கருத்தின்படி இதன் பின்னணியில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய பின்னணியில் போலீசார் உடனடியாக இந்த கைங்கரியத்தை நிறைவேற்றியதாக மக்கள் வேதனைப்படுகின்றார்கள். ஆனால் இங்கிருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவத்தை அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். குற்றங்களுக்கு பொறுப்பாக இப்பொழுது வடமாகாணத்துக்கு நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி உட்பட அனைவருமே இந்த பாதிக்கப்பட்ட மிதிப்பட்ட காயப்பட்ட இந்த பெண் குழந்தைகளை கணக்கில் எடுக்காமல் அவர்களை ட்ரக் வண்டியில் ஏற்றிக்கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண போவதாக எனக்கு முன்னாலேயே எச்சரித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த அராஜகமான இந்த காட்டு மிராண்டித்தனமான இந்த ஆசிரியர்கள் என்ற போர்வையில் பாதிரிமார் என்ற போர்வையில் இந்த பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை நான் தன்மையாக கண்டிக்கின்றேன். எனவே அரசியல் பின்னணியில் அரசியல் இந்த பிள்ளைகளுடைய கல்விக்குள் அரசியலை செலுத்துவதற்கு இவர்களை அனுமதிக்க கூடாது. ஆனால் நான் கேட்கின்றேன், சிறுவர் துஷ்பிரயோகம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த பெண் குழந்தைகள் 18 வயதுக்கு உட்பட்ட இந்த பெண் குழந்தைகள் மீது மிக மோசமான வார்த்தை பிரயோகம் மட்டுமல்ல, காலால் மிதித்து அவர்களை காயப்படுத்தி அடித்து எவ்வளவு மோசமான சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் என்று இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டால் தெரியும். நிச்சயமாக இந்த போலீசாருடைய பக்கச்சார்பான இந்த அரசியல் பின்னணியை வைத்துக் கொண்டு அவர்கள் நடத்துகின்ற இந்த காய் நகர்த்தல்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவ்வளவு கால வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த முறை அரசியல் சாயம் இங்கு பூசப்பட்டு இந்த இவர்களுடைய போராட்டம், இந்த உணர்வு பூர்வமான அவர்களுடைய அகிம்சை ரீதியான உரிமை குரல் மிக மோசமாக அடக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். நாம் வெற்றிகரமான கட்சி மாநாடு ஒன்றை நடத்தினோம். இதன் போது சில பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டில் பங்கேற்க முடியாது என சிலர் கூறினர். எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதற்கு பதிலளித்தது. அதனைப் போன்று ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால பயணம் தொடர்பில் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் வாளை பிடித்துக் கொண்டு நாம் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டோம். ஒன்றிணைந்த அரசாங்கம் ஒன்றை முன்னெடுத்து செல்வதற்கு நாம் வாக்குறுதி அளித்தோம். இந்த ஒன்றிணைந்த அரசாங்கம் 5 வருடங்கள் செயற்படும். எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி அர்ப்பணிப்பு செய்துள்ளமை நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும். பந்துவீச்சு மற்றும் கள்ளத்தடுப்பில் இழைத்த தவறுகளை ஆஸ்திரேலியாவுடனான முதல் 20-20 கிரிக்கெட் போட்டியில் தோல்வியடைய காரணம் என சிரேஷ்ட பயிற்றுநரான ஹேமந்த தேவப்பிரிய கூறுகிறார். சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டி ஒன்றில் அதிக ஓட்டங்களை குவித்த அணியாக 9 வருடங்கள் இலங்கை வசமிருந்த சாதனையும் நேற்றைய தினம் முறியடிக்கப்பட்டது. உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை சர்வதேச நிறுவனம் ஒன்றிடம் வழங்குவதற்கு தயாராகி வருவதாக மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து நமது அடுத்த பிரதான செய்திகளை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.